அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல நன்றி சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் வந்திருக்காங்க. தேர்தல் ஆணையம் உத்தரவுப்படி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு தீர்வு திருத்தம் இங்கே நடைபெற்று வருகிறது. மொத்தமாக பார்க்கணும்னா நம்ம வாக்காளர் பட்டியல் ஆஸ் ஆன் அக்டோபர் 27 6.41 crore வாக்காளர்கள் உள்ளது. அதிலிருந்து நம்ம 96.22% 6.16 crore வாக்காளர்களுக்கு நம்ம பிஎல்ஓஸ் வீட்டு வீடாக போய் எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேஸ் பார்க்கணும்னா டிசம்பர் 4 வரைக்கும் எனுமரேஷன் ஃபேஸ் சொல்கிறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் அந்த எனுமரேஷன் ஃபார்முக்கு டிஜிட்டைஸ் பண்ணுறது. அந்த கணக்கு பார்க்கணும்னா நமக்கு ஒரு கிட்டத்தட்ட 50% ஃபார்ம்ஸ் திரும்பி வந்துச்சு. அண்ட் டிஜிட்டைசேஷன் ப்ராசஸ் ஆன்கோயிங் இருக்கு. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பாங்க, நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷனில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, எந்த வாக்காளருக்கு ஒரு இன்கொயரி பண்ண இல்லாமல் ஒரு ரீசன் இல்லாமல் எந்த இஆர்ஓ பட்டியலிருந்து எடுக்க முடியாது. நம்ம டிராஃப்ட் ரோல் பப்ளிஷ் பண்ணும்போது ஒரு வாக்குச்சாவடியில் அந்த லோக்கல் பாடிஸ், ரூரல் இருந்தாலும் சரி அர்பன் இருந்தாலும் சரி, நம்ம அந்த பட்டியல் வெளியிட்டுருவோம். அந்த பட்டியலில் ஒரு 4 கேட்டகரிஸ் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஒன்று டெத், ஒன்று ஆப்சென்டி, ஒரு பர்மனெண்ட்லி ஷிஃப்டட், இல்லைன்னா எனுமரேஷன் ஃபார்ம் ஏற்கனவே கார்டு ஏற்கனவே இருக்குது டூப்ளிகேட். அதில் இன்னொன்று காலம் கூட இருக்குது, எனுமரேஷன் ஃபார்ம் அவங்க வாங்கவே இல்லை. இந்த 5 கேட்டகரிஸில் நம்ம தெளிவாக எல்லா இடத்துல டிஸ்பிளே பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, நம்ம டிஇஓ வெப்சைட்லே சிஇஓ வெப்சைட்லே முழுசு டிஇஓஸ் அவங்க அசெம்பிளி கான்ஸ்டிடியூன்சிஸ் பொறுத்த வரைக்கும் சிஇஓ வெப்சைட்டில் எல்லா 234 அசெம்பிளி கான்ஸ்டிடியூன்சிஸ் நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். இதில் பார்க்கணும்னா நம்ம டோட்டல் மேன் பவர் இன்வால்வ்னா மொத்தமாக கிட்டத்தட்ட 83,256 நம்ம ஒஃபிஷியல்ஸ் இருக்கோம், எனக்கு சேர்த்துட்டு நம்ம பிஎல்ஓ வரைக்கும் பிஎல்ஓ சூப்பர்வைசர்ஸ் வரைக்கும். வாலண்டியர்ஸ் பார்க்கணும்னா இதில் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க, ஒரு 33,000 வாலண்டியர்ஸ். அதே மாதிரி நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், நம்ம பிஎல்ஏஸ் சொல்லுவோம், பிஎல்ஏ 2s, அது பார்க்கணும்னா தமிழ்நாட்டிலே முழுசாக இந்தியாவில் நமக்கு தான் ஹையஸ்ட் இருக்குது, 2,45,340. இத்தனை பேர் இந்த எக்ஸசைஸ் ஒரு நீட்டாக ஒரு கரெக்ட் மேனரில் எந்த எலிஜிபிள் சிட்டிசன் வெளியே போகக்கூடாது. எவ்ரி எலிஜிபிள் சிட்டிசன் ஹேஸ் டு பி இன்க்ளூடட். அதாவது உங்களுக்கு அந்த எலிஜிபிள் கண்டிஷன்ஸ் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம வாக்காளர் பட்டியலில் இருக்கணும். அதுதான் இத்தனை பேருடைய முயற்சி. பிஎல்ஓஸ் நம்ம பார்க்கணும்னா மொத்தமாக 68,467 இருக்காங்க இப்போது. ப்ளஸ் அடிஷ்னல் பிஎல்ஓஸ் கூட நம்ம கொடுத்துருக்கோம் புதுசு ரேஷனலைசேஷன் போலிங் ஸ்டேஷன்ஸில். அதில் பார்க்கணும்னா ஒரு 327 பிஎல்ஓஸ் முழுசாக 100% அவங்க ஒர்க் முடிச்சிருக்காங்க. ஸோ நிறைய வேலை போயிட்டுருக்கு, நடந்துட்டுருக்கு. இப்போது நமக்கு 4th டிசம்பர் வரைக்கும் ரொம்ப கிரிட்டிக்கல். உங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கேட்குறோம். ஏதோ கரெக்ட் தகவல் கொஞ்சம் நீங்கள் எல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க நமக்கு இன் டிசெமினேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ அது ஒரு வேண்டுகோள் எல்லாத்துக்கும். அதே மாதிரி பொதுமக்களுக்கு கூட ஒரு வேண்டுகோள். டிஇஓஸ் அவங்க லெவலில் கொடுத்துருக்காங்க எப்படி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும். ஹெல்ப் டெஸ்க்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். பிஎல்ஓஸ் போயிட்டுருக்காங்க வீட்டுக்காக. உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் எனுமரேஷன் ஃபார்ம் முடிஞ்ச வரைக்கும் ஃபில் பண்ணிங்க. பிஎல்ஓஸ் இல்லைன்னா அந்த வாலண்டியருடைய அசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு உங்கள் எனுமரேஷன் ஃபார்ம் திருப்பி தயவு செய்து அதை கொடுத்துங்க உங்கள் கன்சர்ன்டு பிஎல்ஓ கிட்ட. ஒருத்தர் கேட்கறது ஏன்னா இப்போ
இப்போதைக்கு கூடுதல் வாய்ப்பு கிடையாது. நம்ம அந்த டேட்க்கு உள்ளே தான் கவர் பண்ணிடுறோம், முயற்சி பண்ணுறோம். மேம், தமிழரசு நியூஸ் 18 இப்போ இன்டர்னல் மைக்ரன்ஸ்க்கு பார்ட் 1 மட்டும் போதுமா அந்த டீட்டெயில்ஸ், இல்லை பார்ட் 2 வந்து கட்டாயம் ஃபில் பண்ணணும்? எல்லாத்துக்கும் கட்டாயம் ஃபில் பண்ணணும். இன்டர்னல் மைக்ரன்ஸ்னா நீங்கள் என்ன கேட்குறாங்க? ஒரு மாவட்டத்திலிருந்து ஒரு மாவட்டம் வேறு அட்ரஸில் இருக்காங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு இப்போ நிறையா அதில் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. மேல் காலம் மட்டும் ஃபில் பண்ண போதுமா, இல்லை இப்போ இருக்கிற சில பிஓஓஸ் வந்து ஃபர்ஸ்ட் மேலே மட்டும் போதும், லெஃப்ட் அண்ட் ரைட் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இல்லை, நமக்கு ஏற்கனவே 2002 அல்லது 2005 இருந்துச்சுன்னா உங்கள் பேர் மட்டும் கொடுத்தா போதும். அதில் நம்ம ஏதோ காரணத்துக்காக ட்ரேஸ் பண்ண முடியலன்னா நீங்கள் கொடுத்தாங்க. இல்லை, ஒரு கான்ஸ்டிடியூவன்சிக்கு உள்ளே ஷிஃப்டட் நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா நம்ம எனுமரேஷன் ஃபார்ம் கொடுக்குறோம், அவங்களுக்கு ஆட் பண்ணி ஆகணும். வேறு கான்ஸ்டிடியூவன்சி போயிருக்காங்கன்னா அவங்க ஃபார்ம் 8 தான் கொடுக்கணும். இப்போ சென்னையில் எவ்வளவு ஃபார்ம்ஸ் ரிட்டர்ன் வாங்கியிருக்கோம், எவ்வளோ அப்லோட் பண்ணியிருக்கோம் சென்னையில்? சென்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரே செகண்ட்ஸ் கரண்ட் டேபிள் நான் எல்லா மாவட்ட வாரியாக சொல்ல முடியாது. ஆனால் சென்னை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் 96.27%, டிஜிட்டைசேஷன் ஒரு 33.59%. அதில் எத்தனை வந்துச்சு நீங்கள் கேட்குறது? 50%. ஆனா பப்ளிக் நிறைய பேர் வீட்டுக்கே வரலையா, ஒரு இடத்துல தான் ஊருக்கு அனுப்புறாங்க. ரெண்டாவது விஷயம், ஷிஃப்டிங் வந்து போயிடுறாங்க. நீங்க சொல்றீங்க அந்த தொகுதிக்குள்ள தான் இருக்கும். ஆனா பிஎல்ஓஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஏதாவது ட்ரேஸ் பண்ண முடிஞ்சா அவங்க கிட்ட பேசி அவங்க கிட்ட இருந்து ஷிஃப்டிங் வேற இடத்துல இருந்தாலும் நீங்க இங்க கொண்டு வந்து கொடுத்துருங்க. ஆஃப்டர் நீங்க டிராஃப்ட் வந்தோடனே நீங்க அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம பிஎல்ஓஸ் சொல்றாங்க. இது 2. மூணாவது, ஆன்லைன் ஆப்ஷன் நீங்க கொடுத்துருக்கீங்க. அதுல வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இனிஷியலோட தான் எல்லா பேரும் இருக்கும். ஒன்று ஆதார்ல சரி, வாக்காளர் பட்டியலில் இனிஷியல் யாருக்குமே இருக்குது. அது நம்மளால பண்ணவும் முடியாது. அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கா மேடம்? இல்லை, முதல்ல ஃபர்ஸ்ட் ரெண்டாவது சொல்கிறேன். ஆன்லைன் இப்போ நமக்கு நிறைய வந்துட்டே இருக்கு. எவ்வளோ ஃபார்ம்ஸ் மேடம் இருக்கு? நமக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் வந்துச்சு ஆன்லைன்லேயே. ஆன்லைனில் ஃபைல் பண்ணாங்க, ஆன்லைனில் ஃபைன் பண்ணுங்க. அதை ஆல்சோ நம்ம ப்ராசஸ் பண்ணிடுவோம் இந்த பீரியடுக்கு உள்ளே. இப்போ எல்லாருக்குமே என்ன ஒரு பயம்னா, எனுமரேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்க, அவங்களோட பர்டிகுலர்ஸ் வந்து சரியா இருக்கா தவறா இருக்கா அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா உங்கள்ட்ட தான் அந்த லிஸ்ட் இருக்கும், 2002 எஸ்ஏயா இருக்கு. எல்லாருக்குமே பயம்னா நம்மளோட பேர் வந்து வாக்காளர் பட்டியலில் வருமா வராதா அப்படின்ற பயம் இருக்கு. ஒருவேளை அவங்களுடைய பட்டியலில் அந்த ட்ராக்ல வந்து அவங்களுடைய பேர், வாக்காளருடைய பேர் வருதுன்னா அடுத்ததாக வாக்காளர்கள் என்ன பண்ணணும்? அவங்க ஒரு இப்ப நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன்றது எனக்கு வந்து இப்ப டிசம்பர் 4th என்னுடைய டிராஃப்ட்ல பேர் வரலன்னா நான் என்ன தப்பு பண்ணதால ரிஜெக்ட் ஆச்சுன்னு தெரியணும். அப்படி தெரியாம திருப்பி நான் டிசம்பர் 4th அப்புறம் திருப்பி நான் அப்ளை பண்ணேன்னா அதே தப்பு பண்ணி ரிஜெக்ட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து ஒரு வாக்காளருக்கு நீங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? எதனால ரிஜெக்ட் ஆச்சுன்றதே எனக்கு தெரியலன்னா நான் அடுத்த வாட்டி பண்ணும்போது அதே ரிஜெக்ட் பண்ண நம்ம யார் யார் எனுமரேஷன் ஃபார்ம் வாபஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே டிராஃப்ட் உள்ள வரும். எதுவும் நம்ம ரிஜெக்ட் பண்ணுறது போகிறது இல்லை. இந்த நேரத்தில் நத்திங் வில் கெட் ரிஜெக்டட். நம்ம எனுமரேஷன் ஃபார்ம் திருப்பி வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக இருக்கும். ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த வாட்டி கமிஷன் தெளிவாக சொல்லியிருக்காங்க எந்த வாக்காளர் பேர் ரோலில் இல்லை நம்ம சொல்லணும் எது காரணமாக அவங்க இல்லை ரோலில். நம்ம பூத் வைஸ் ஒரு வாக்குச்சாவடி போலிங் பூத் வைஸ் சொல்லி ஆகணும். ஸோ இஆர்ஓஸ்க்கு அது தெரியும், பிஎல்ஓஸ்க்கு கூட நம்ம ட்ரைனிங்கில் சொல்லியிருக்கோம். அந்த லிஸ்ட் கூட இருக்கு. இப்போ மேடம், ஒரு வீட்டுல வந்து அப்பாக்கு இருக்கு, பையனுக்கு இருக்கு. அதே வீட்டுல அது எப்படி மேடம் ஷிஃப்டட் ஆனா கூட மொத்தமா 2 பேருக்கு தான் வரக்கூடாது. மகனுக்கு இருக்கு, தந்தைக்கு இல்ல, அம்மாக்கு இருக்கு. இந்த மாதிரியான ப்ராசஸ்க்கு என்ன மேடம் ரீசன்? அது மட்டும் இல்லாம லோக்கல் பியூரோஸ் வந்து
வீடா வந்து ஃபார்ம் தரது இல்ல. அங்க இருக்க ஒருத்தவங்க கூட இருக்கு, நீங்க ஷிஃப்ட் ஆயிட்டாங்களா, இவங்களே டெலிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான சிச்சுவேஷன் தான் இருக்கு. இது நம்ம எப்படி இது பண்ணணும்? அதுதான் நம்ம இப்போ பண்ணிடுவோம். அந்த ஹவுஸ் டு ஹவுஸ் எனுமரேஷன் சொல்றோம் இல்லையா. நான் ஒரு வார்த்தை சொன்னேன், ரேஷனலைசேஷன் ஆஃப் போலிங் ஸ்டேஷன். அதுல ஒரு மெயின் இஷ்யூ இதுதான். ஒரு குடும்பம்னா ஒரு செக்ஷன் ஒரு பார்ட்க்கு உள்ளே இருக்கணும். ஒரு மல்டி ஸ்டோரிட் அபார்ட்மெண்ட்னா அவங்க எல்லாமே ஒரு பார்ட்ல இருக்கணும். ஒரு தேர்வுலன்னா எல்லாமே ஒரு பார்ட்ல இருக்கணும். அதுதான் ப்ராசஸ் இப்போ நடக்கும். ரேஷனலைசேஷன் ஆஃப் போலிங் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. இல்ல இப்போ சர்வர் நல்லா போயிட்டு இருக்கு. கண்டிப்பா நிச்சயமா வரும். அப்ப இவ்வளவு தூரம் வாங்குறதுக்கான ரீசன் என்ன? ஃபார்ம் வாங்குறதுக்கான ரீசன் என்ன? ஏன்னா இறந்தவங்க பேர் வந்து கரெக்டாக வந்து வராது. ஸோ கொடுக்குறவங்க வந்து சரியான பர்டிகுலர்ஸ் தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத நீங்கள் கம்ப்ளீட்டாக அது இஆர்ஓ இல்லை, அது சென்ட்ரலைஸ் பண்ணல. அது நம்ம இஆர்ஓ ஏஇஆர்ஓஸுடைய பொறுப்பு. எல்லா எலிமினேஷன் ஃபார்ம் வந்துச்சு, அதை ஏதோ காரணக்காக மேப்பிங் பண்ண முடியல. அவங்க இண்டிவிஜுவல் ஃபார்ம் வைஸ் பார்த்துட்டு ஏதோ அடிஷ்னலாக வேணுமா பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் நம்ம அந்த பீரியட் கொடுத்துருக்கோம். There are allegations of the BLOs not allowed to act independently. That there is a political interference in this whole process, and that the BLOs are not allowed to act independently. Now, what is your response to that? No, our BLOs are acting independently. If there are any specific allegations, you can bring it to my notice. Political parties are asking. BLOs are being treated. This is the allegation from AIDMK claiming that BLA2s of DMK are either threatening or influencing BLOs. What is CEO? These are allegations from political parties, major political parties from Tamil Nadu, that especially from the opposition, that they are not allowed to coordinate with the BLOs, and that the BLOs are completely under the control of the ruling DMK regime. What is your response? இல்லை ஒன்றும் இல்லை. அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஒரே பொலிட்டிக்கல் பார்ட்டி மட்டும் எல்லாத்துக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு வாங்குறாங்க. அப்படி கிடையாது. BLOs do know the responsibility and right, and all EROs know their obligations. So they would not be influenced so easily. Although any specific cases are there, you can let us know. பீகார் எஸ்ஐஆர்ல இடம்பெற்றவர்கள் ஃபார்ம் நீங்க 13 ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க. எத்தனை பேர் என்ரோல் பண்ணிருக்காங்க? ஃபார்ம் 8 அங்கிருந்து பீகார் இல்லை, எந்த மாநிலத்திலிருந்து இங்கே வந்துட்டு சேர்க்கணும்னா அவங்க ஒரு ஃபார்ம் 8 ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். இது வரைக்கும் ஃபார்ம் 8 நம்மக்கிட்ட ரொம்ப கம்மி தான் வந்துச்சு. ஒரு 869 ஆட் ஃபார்ம் 8 தான் வந்துச்சு மொத்தமாக. சொல்லிருக்காங்க. நிறைய பிஎல்ஓஸ் கையில வந்து அவங்க நிறைய நான் கேம்ப்ல போய் பார்த்தேன். நிறைய பிஎல்ஓஸ் வந்து ஃபார்ம் 6 வந்து இப்ப கொடுக்கறது இல்ல, பிறகுதான் கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. மேடம், இது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது வந்து நிறைய பேருக்கு நிறைய போலிங் ஸ்டேஷன் அவங்க இசிஐ நெட்ல இப்ப செக் பண்ணும்போது அந்த போலிங் ஸ்டேஷன்ல அவங்க பூத்துல அவங்க பேர் இருக்கிறதா சொல்லுது. ஆனா கேம்ப்ல போயிட்டு அவங்க வந்து பார்க்கும்போது இது வந்து எலிமினேஷன் ஃபார்ம் வந்து எங்களுக்கு வரல அப்படிங்கிற போது நானே ஒரு 4-5 வாக்காளர் நிறைய வாக்காளர் சொன்னாங்க. அந்த மாதிரி குற்றச்சாட்டா இருக்கு மேடம். இதுக்கு அவங்க அந்த பூத்துல அவங்க ரொம்ப வருஷமா ஓட்டு போட்டு இருக்கும்போது அவங்க நேம் போயிட்டு அந்த பூத்துல மிஸ் ஆகும். வாக்காளர் பட்டியலில் இருக்குன்னா அவங்க நேம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி கிடையாது. பிஎல்ஓ என்கொயரி ஒரு இருக்குது. நம்ம வீட்டாக போகிறாங்க, பிஎல்ஓ ரெஜிஸ்டர் வச்சுருக்காங்க. பிஎல்ஓ என்கொயரி ஒரு மெயினான இம்பார்ட்டண்ட் ரோல் அதில். அதை நம்ம எல்லா பிஎல்ஓஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க போகும்போது. ஏன்னா எல்லாத்துக்கு அந்த லிஸ்ட்டு டிஸ்பிளே பண்ண வேண்டி இருக்கு. ஃபார்ம் 6 பொறுத்த வரைக்கும் நம்ம தேர்தல் ஆணையமுடைய உத்தரவுப்படி நம்ம 30 ஃபார்ம்ஸ் 30 டிக்ளரேஷன் இது அவங்க கையில் இருக்கணும். எல்லா ஃபார்ம்ஸ் இருக்கு. நம்ம அடிஷ்னல் பிரிண்ட் பண்ணிட்டு கூட கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் ஃபார்ம் 6 கிட்டத்தட்ட 3000 வந்துட்டு 3000 வந்துச்சு. மோஸ்ட்லி 18+.
ஃபார்ம் 8 அவங்க கேட்கறது 429 தான் வந்துச்சு இது வரைக்கும் ஃபார்ம். மேம் இதுல தான் சிமிலரா கேட்டா டெல்லியில இருந்து தான் பிரிண்ட் ஆகி வரணும் அப்படின்னு அபிஷியல்ஸ் சொல்றதா அதான் சிமிலர் அதுதான். டெல்லியில இருந்து எது பிரிண்ட் ஆயிட்டு வருது புரியல எனக்கு. எல்லாருமே பிஎல்ஓ வந்து பணியில் இருக்கவங்க வந்து ஹியூமன் எரர்ல இன்கேஸ் அந்த ஃபார்ம் வந்து டிராஃப்ட் ரோட்ல வரல அப்படின்னா அடுத்து வாக்காளர்கள் டிசம்பர் 7 பிறகு என்ன பண்ணணும்? ஒருவேளை வரவில்லை அந்த டிராஃப்ட்ல வரல, எது ஒரு காரணத்துக்காக டிராஃப்ட்ல வரலன்னா கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் பீரியட் அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அவங்க திருப்பி அப்ளை பண்ணிடலாம் கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் பீரியட். Even if the voters fill the forms, enumeration form wrongly, will their name appear in the draft? Yes. Then they can, after December 9th, they can. BLO SAR ஃபார்ம் வாங்கிருக்காங்க, ஓட்டர் ஐடி வச்சிருக்காங்க. ஆனா 2002 அந்த லிஸ்ட்ல வந்து அவங்களோட நேம் இல்ல. அப்போ ஆனா அந்த BLO வந்து கம்பல்சரி அதை வந்து நீங்க ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்ஜெக்ஷன் கொடுத்தப்போ அதுக்கு அந்த ஓட்டர்ஸ் என்ன பண்ணணும்? இல்ல அதுதான் BLOs ப்ளஸ் நம்ம வாலண்டியர்ஸ் அவங்க ஹெல்ப் பண்ணணும். BLO ஆப்லேயே அவங்க போய் அதில் பார்க்கலாம் அவங்க எங்கே இருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு எஃபர்ட், ஏன்னா டீலிமிட்டேஷன் நடந்துட்டு இருக்கு. ஆனால் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இல்லைன்னா இப்படி 327 BLOs முடிச்சிருக்காங்க, ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஆனா வந்து நேம் வந்து 2002 லிஸ்ட்ல இல்ல. கரெக்ட்டா ஓட்டர் ஐடி இருக்கு, SAR ஃபார்ம் இருக்கு. ஆனா BLOs வந்து அது கம்பல்சரி ஃபில் பண்ண சொல்றாங்க. அந்த மாதிரி நிறைய கேஸ் வருது. அவங்க வந்து ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான இல்லை எது இருந்தாலும்மா திருப்பி சொல்கிறேன், யார் பேர் நம்ம பட்டியலிருந்து எடுக்க முடியாது, அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம சேர்க்க போகிறோம். அந்த நிறைய பிஎல்ஓஸ் வந்து அந்த டாப்ல இருக்கிற காலம் மட்டும் ஃபில் பண்ணா போதும்ன்றாங்க. சில சிஓஸ் சொல்றாங்க, டிஓஸும். அது மட்டும் சஃபிஷியன்ட்டா? நிறைய மாவட்டங்கள் அப்படி சொல்றாங்க. அது சஃபிஷியன்ட் இல்லை, அவங்க மேப்பிங் பண்ணணும். ஆனால் அப்படி கொடுத்தாங்க கூட நம்ம ஆட் பண்ணணும். வரும் மேடம் மேப் ஆயிருக்கா ஆவலையானது எப்படி மேடம் கண்டுபிடிக்க முடியும்? நான் கொடுத்துறேன், நான் ஒரு டீடைல் சொல்லி கொடுத்துறேன் மேடம். அவர் கேட்ட क्वेश्चन தான் திரும்ப கேக்குறேன், நீங்க அதை சொல்லல ஆன்சர். அது சரியானதா தப்பானதான்றதை நான் எப்ப தெரிஞ்சுக்க முடியும் மேடம்? நான் கொடுத்துறேன் ஃபார்ம், அது தப்பா இருக்கு, அது டிஜிட்டலைஸ் ஆகும், அத நம்ம டிராஃப்ட் ரோல் வெளியிடுவோம். இல்ல மேடம் அதுக்கு முன்னாடி தெரியாதா உங்களுக்கு? நாங்க தப்பான டீடைல்ஸ் கொடுத்துமே எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடையாதான்னு கேக்குறேன். BLOஸ்க்கு தெரியும், BLOஸ்க்கு தெரிஞ்சலாம். அவங்க ஆப்ல அந்த ஃபெசிலிட்டி பட் அவங்க டீடைல்ஸ் கரெக்ட்டா கொடுக்கலனா நீங்க டிஜிட்டலைஸ் பண்ண முடியாதா மேடம்? அத இல்ல மேடம் நான் ஃபார்ம் கொடுத்தேன், எந்த தப்பா இருக்குனா உங்களால அத எல்லாம் சத்தம் போடல காதல மேடம் நான் ஃபார்ம் கொடுக்குறேன், அது தப்பா இருக்கு, தப்பான டீடைல்ஸ், நீங்க அப்ப BLO என்ன பண்ண முடியும் மேடம்? BLO அது அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க, ரைட்? அவங்க ஃபீல்ட்ல போய் வாங்கியிருக்காங்க, அதை ஃபீல்ட் என்கொயரி ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க, அதை EROக்கு கொடுத்துருவாங்க, அது லிஸ்ட்ல வந்துடும். 2005 SIR ரோட பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல நிறைய ரோட்ஸ் பேஜஸ் வந்து எம்டியாவே இருக்கிறத பார்க்க முடியுது. நிறைய ரோட்ஸ் வந்து பிடிஎஃப்ல அப்லோட் பண்ணி பார்க்கும்போது சீரியல் நம்பர், அந்த சீரியல் நம்பர் நீங்க ஒரு கார்டுல கேட்குறீங்க, அந்த சீரியல் நம்பர் மட்டும் இல்லாம இருக்கு. நிறைய வாக்காளருக்கு வந்து அப்ப இருக்கிற எபிக் நம்பர் இல்லாம இருக்கு. 2002 2005 வந்து அந்த ரோட்லயே இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது சாதாரண மக்களுக்கு கண்டுபிடிக்கிறது எப்படி பண்ணுறது ஈஸியா? அது திருப்பி நீங்க சொல்லிருக்காங்க, நான் ரிப்ளை பதில் கொடுத்துருக்கேன் இதுக்கு ஏற்கனவே. SIR எக்ஸெப்ட் பண்றது இல்ல அப்படின்னு சில இடங்கள்ல ஆன்லைன் SIR வந்து எக்ஸெப்ட் பண்றது இல்ல அட் பிரசன்ட் அப்படின்னு சில அபிஷியல்ஸ் சொல்றாங்க. அது என்ன மேம் ஃபேக்ட்? அவங்க இல்ல ஆன்லைன் அக்செப்ட் ஆயிட்டு இருக்கு. நிறைய இடத்துல அங்கன்வாடி பணியாளர்களை வந்து BLO போட்டுருக்கோம், அவங்களுக்கு வந்து போதிய அளவுக்கு வந்து எஃபிஷியன்சியா இல்ல. ஏன்னா நிறைய இடத்துல வந்து அங்கன்வாடி அது கீழே இருக்கிறவங்க 10th பிலோ இருக்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்காங்கன்னு சொல்லி நிறைய வந்து சூசைட் அட்டெம்ப்ட்ஸ் கூட நடந்திருக்கு. அதுக்கு என்ன நடக்குது? எல்லாத்துக்கும் நம்ம சப்போர்ட் கொடுத்துருக்கோம், வாலண்டியர் சப்போர்ட் கொடுத்துருக்கோம், நல்லா ட்ரைனிங் கூட கொடுத்துருக்கோம், பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரோடதும் வந்துடும். ஃபைனல் டிராஃப்ட் வரும்போது வந்து இப்ப இதுல இருக்கவங்களே தான் வந்து அதுல பிளாக்
டிராஃப்ட்ல வரும்போது ஃபைனல் டிராஃப்ட்லயே வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்புறம் எதுக்கு இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ்